Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Assalatu wassalamu ala ibadihi alladhina istafa. Khususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. وَلَقَدْ آتَيْنَا إِبْرَاهِيمَ رُشْدَهُ مِنْ قَبْلُ وَكُنَّا بِهِ عَالِمِينَ. அல்லாஹு தாலா சொல்றான், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ருஷ்தம் அதாவது நேர்வழியை முன்பே வழங்கியிருந்தோம். மின் கபுலு வக்குன்னா பிஹி ஆலிமின், அதாவது அவர் முன்பாகவே, அதாவது சின்ன வயசுலேயே ரொம்ப ஆலிமாக அறிந்தவராக இருந்தார்னு அல்லாஹ் தாலா சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. மெச்சூரிட்டி மீன்ஸ் நாமெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோமே அந்த மெச்சூரிட்டி இல்லை. நாம் எதனை மெச்சூரிட்டி என்று புரிந்து வைத்திருக்கிறோம்? நம்ம குழந்தை சின்ன வயசுலேயே கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், நன்றாக இங்கிலீஷ் பேசணும், மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும். மார்க்கம்னு எடுத்துக்கிட்டா சின்ன வயசுலேயே 30 ஜூஸையும் முடிச்சிருக்கணும். சிறு வயதிலேயே நிறைய சூறாக்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் அல்லாஹு தாலாவை பொறுத்த வரைக்கும் இது மெச்சூரிட்டி கிடையாது. என்னடா இவன் 30 ஜூஸையும் சீக்கிரமாக சின்ன வயசுலேயே முடிப்பதையும் சூறாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணுவதையும் மெச்சூரிட்டியில் அடங்காதுன்னு சொல்றானே என்று நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சின்ன வயசுல 30 ஜூஸையும் ஓதி முடிச்சவங்க அவர்கள் பெரியவனான பிறகு வெஸ்டர்ன் கல்ச்சர் பக்கம் சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. லெட் மீ ஷேர் அன் இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் மை காலேஜ். ஒரு நாள் நான் கிளாஸ் ரூம்ல உட்காந்து கொண்டு இருக்கும்போது என்னோட பக்கத்து சீட்ல ஒரு பையன் உட்காந்துருந்தான். அவன் ஒரு முஸ்லீம் பையன் தான், பட் ஹீஸ் எவ்ரி டைம் ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்லேயே இருப்பான். என்னன்னு பக்கத்துல விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஹீஸ் அடிக்டட் வித் நார்காட்டிக்ஸ். கிளாஸ் ரூமுக்கு வரும்போது கூட ஒரு போதையான ஸ்டேட்ல தான் வருவான். ஒரு நாள் இன்டர்வல் டயத்துல நான் யாசின் சூரா ரெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல மிடில் ஆஃப் த சூரால ஒரு சில வசனங்கள் எனக்கு மறந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கானத் இல்லா ஷேஹத்தன் வாஹிதத்தன் ஃபைதாஹும் ஹாமிதூன் அப்படின்னு நான் ஓதிக்கிட்டு இருக்கேன். அதுல அடுத்த வசனம் எனக்கு மறந்துட்டு. அப்ப அந்த பையன் எடுத்து கொடுக்கான், யா ஹஷ்ரத்தன் அலல் இபாத். அதற்கடுத்து நான் அமைதியாயிட்டு அந்த பையன் அந்த சூரா முழுவதையுமே ஓதிக்கிட்டே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் அந்த டயத்துலயும் போதையா தான் இருந்தான். அல்லாஹ் அலம். உடனே நான் அவன்கிட்ட கேட்கிறேன், என்னை விட அழகா குரான் ஓதுறிய, எங்க கத்துக்கிட்ட எப்படின்னு அவன்கிட்ட கேட்கும் போது அந்த பையன் சொல்றான், நான் சிறு வயதிலேயே குரான் முழுவதையுமே மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஹிஃப்ஸ் தான், ஹாஃபிஸ் தான். அதாவது என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய சிஸ்டர், என்னுடைய அம்மா எல்லாருமே ஹாஃபிஸ் முடிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து நானும் குரான் ஃபுல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே நான் அவன்கிட்ட கேட்டேன், எதனால இப்படி மாறிட்ட, என்ன எதுன்னு கேட்டேன். அதெல்லாம் வேற விஷயம். ஸோ இதை நான் எதற்கு சொல்ல வரேன்னு சொன்னா, என் பையன் சின்ன வயசுலேயே ஹாஃபிஸ் ஆகிட்டான், சின்ன வயசுலேயே குரான் 30 ஜூஸையும் முடிச்சுட்டான், குரான் ஓத தெரியும். இதை நம்ம பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம நினைக்கிறோம். அதே பசங்க வாலிப பருவத்தை அடைந்ததும் அவர்களுடைய பிஹேவியரை நம்ம கண்டுகொள்வதில்லை. ஸோ சிறு வயதிலே குரானை ஃபுல்லாக மனனம் பண்ணுறது, 30 ஜூஸையுமே ஓதி முடிப்பது, இதெல்லாமே அல்லாஹு தாலா கொடுத்த நேச்சுரல் டேலண்ட், ஸ்கில்ஸை தான் அவங்க எக்ஸ்போஷர் பண்ணுறாங்களே அன்றி அவர்களாகவே தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த முயற்சியில் இதை செஞ்சதா அடங்கிறாது. நான் சொல்றேன்னு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 6 வயதுல 10 வயதுல குரானை ஃபுல்லா முடிச்சவங்க, அவங்கள நம்ம கம்பல் பண்ணி கோவில்ல ஓதுற மந்திரத்தை ஓத சொல்லி கொடுத்துருந்தா கூட அவங்க ஃபுல்லா ஓதி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி வைட்டல் ரோல் பிளே பண்ணது யாருன்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் தாலா நேச்சுரலா கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸும், இன்னொன்னு பேரண்ட்ஸோட கம்பல்ஷன். நான் எல்லாத்தையுமே சொல்ல வரல. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் 6 வயதுல தான் குரான் ஹாஃபிஸ் ஆனாங்க. ஆனால் அவர்கள் 13 வயதுல மாலிகிய மொத்தா அதை முழுவதையுமே மனப்பாடம் பண்ணாங்க. 20 வயதுல மதீனாவிற்கு சென்று இமாம் மாலிகி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மஜ்லிஸ்ல சென்று பாடம் படிச்சாங்க. எனவே அல்லாஹு தாலாவை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்லோ லேர்னரா இருந்தாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சியா இருக்கணும். சரி, இந்த கன்சிஸ்டன்சி எங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி வர வைப்பது என்று கேட்டால், அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் முன்னாடி ஓதுனேனே, வலக்கது ஆத்தைனா இப்ராஹிம ருஷ்தஹு மின் கப்லு வகுன்னா பிஹி ஆலிமீன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு வயதிலேயே நன்கறிந்தவராக ஆலிமாக இருந்தார் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். சிறு வயதிலேயே அந்த மெச்சூரிட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தா, அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய தந்தை ஆசர் ஒரு முஷ்ரிக்கா இருந்தாங்க. நெவர்தலஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஒரு ஸ்கல்ப்சர், அதாவது கல்லு மரம் இதை அனைத்துமே சிலைகளை போன்று செதுக்கி அதை மக்களுக்கு வணங்குவதற்காக கொடுப்பது. இதுதான் ஆசருடைய தொழில். நம்ரூத்துடைய ஆட்சி கீழே இந்த தொழில் தான் ரொம்ப கண்ணியமான தொழிலாக பார்க்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிளா பார்த்தா, இப்போ நம்ம எலன் மஸ்க் எப்படி பார்க்கிறோம், ரொம்ப ஒரு கண்ணியமான பார்வையில் பார்க்கிறோம்ல, பெரிய லெவல் அச்சீவ் பண்ணாரு. நிறைய பேர், நிறைய இளைஞர்களுக்கு எலன் மஸ்க் ஒரு ரோல் மாடல். அதே போன்று அப்போ உள்ள காலங்களில் அந்த சைடில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு ரோல் மாடல் வந்து ஆசர் தான். ஒரு பெரிய வேலை பார்க்குறாரு, ஒரு பெரிய தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ உள்ள காலங்களில் அங்கு வாழக்கூடிய மக்கள் எதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அது மட்டும் அல்லாமல் 5000த்திற்கும் மேற்பட்ட சிலைகள்.
சிலைகளையே அவங்க எப்படி வணங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, ஏழை மக்களுக்கு எல்லாமே சின்ன சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. பணக்கார மக்கள் எல்லாருமே பெரிய சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல இருந்த எல்லா ஃபித்னா ஃபசாதுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலையுமே இருந்தது. குறிப்பாக மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை உருவாக்குவது, விபச்சாரம். அது மட்டும் அல்லாமல் என்ன ஃபித்னா இருந்ததுன்னு சொன்னா, மனிதர்களை நரபலியிடுவது சிலைகளுக்காக. அது மட்டும் அல்லாமல் தேவதாசிகள் முறைகேடும் அவர்கள் வணங்கக்கூடிய கோவிலுக்குள் இருந்து கொண்டிருந்தது. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 6 வயது. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஒரு சிலையை செதுக்கி கொண்டிருப்பதை, உருவாக்கி கொண்டிருப்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்ப பொறுமையாக உட்கார்ந்து அதை கவனித்து பார்க்கிறார்கள். ஒரு கல்லாக இருந்தது அவர்களுடைய தந்தை ஆசர் செதுக்குவதன் மூலமாக ஒரு சிலையாக மாறிவிட்டது. இப்ப அந்த சிலையை ஒரு கூட்டம் ஆசருடைய வீட்டுக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை கவனிக்கிறாங்க. அந்த கூட்டம் அந்த சிலையை வாங்கி கொண்டு போனவுடன் அந்த சிலைக்கு மரியாதை செலுத்துவது, உடை உடுத்துவது, நகைகள்லாம் போடுவது, அதிகமாக மரியாதை செலுத்தி கொண்டிருப்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒன்று தோணுது, இந்த சிலையை உருவாக்கியவர் நம்மளுடைய தந்தை ஆசர். இவர்கள் உருவாக்கிய இந்த சிலைக்கு இந்த மக்கள் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்ப அவர்களுடைய தந்தைகிட்ட போய் இந்த சிலையை பார்த்து இது என்னவென்று கேட்கிறாங்க. அதற்கு ஆசர் சொன்னாங்க, இது எல்லாமே கடவுள்கள், இதுதான் நம்மை உருவாக்கியது, நம்மை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, சற்று நேரத்திற்கு முன்பு இதை நீங்க தானே உருவாக்கினீங்க. நீங்கள் இந்த சிலைகளை உருவாக்கிவிட்டு அந்த சிலைகள் தான் உங்களை உருவாக்கியது என்று கூறுகிறீர்களே, இது எந்த வகையில உண்மை என்று கேட்கிறாங்க. இன்னொரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தாயாரிடம் கேள்வி கேட்கிறார்கள். என்னுடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர்களுடைய தாயார், நான் தான் உன்னுடைய ரப்பு அப்படின்னாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார்கிட்ட உன்னுடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர்களுடைய தாயார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, உன்னுடைய தந்தை ஆசர் தான் என்னுடைய ரப்பு அப்படின்னாங்க. உடனே என்னுடைய தந்தை ஆசருடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர்களுடைய தாயாரால பதில் சொல்ல முடியல. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை வீட்டுக்கு வராங்க. இப்போ அவர்களுடைய தந்தைகிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேள்வி கேட்குறாங்க, உங்களுடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆசர் பதில் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு நம்ரூத் என்று. இப்போ நம்ரூத்துடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுடைய தந்தையால் பதில் சொல்ல முடியல. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஒரு அடி அடிக்கிறாங்க. ரப்பு அப்படின்னு சொன்னால் அதற்கு நிறைய மீனிங் இருக்குது. ஆனால் ஒரு மீனிங்னு எடுத்துக்கிட்டு சொன்னால் நம்மை பரிபாலித்து கொண்டு இருப்பவன் என்று அர்த்தம். அதாவது நமக்கு உணவளித்து கொண்டு இருப்பவன் என்று எடுத்துக்கொள்ளலாம். சிறு வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தேடல் இருந்தது, நம்மை பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரப்பு யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனியாக குகையில் இருந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இப்போ மறுபடியும் அவர்களுடைய தந்தைகிட்ட கேட்குறாங்க, இதை படைத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுடைய தந்தை அதற்கு பதில் கூறவில்லை. இப்போ அவங்க தனியாக இருந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இருள் சூழ்ந்து இருந்தது, இரவு நேரத்தில் இருந்தாங்க. அப்போது அவர்கள் முஷ்தரி என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் உதயமாகுவதை பார்க்கிறாங்க. அல்லாஹு தாலா இதை பற்றி குரானிலே குறிப்பிடுகிறான், வகதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்த ஸமாவாத்தி வல் அர்தி வல் யக்கூனு மினல் மூகினீன். வகதாலிக நுரி இப்ராஹிம, அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நுரி காமித்தான், மலக்கூத்த ஸமாவாத்தி வல் அர்து, அதாவது வானம் பூமி அதனுடைய ஆட்சி அமைப்பை. அதாவது அல்லாஹு தாலா சொல்றான், நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வானம் பூமியுடைய அந்த ஆட்சி அமைப்பை நாம் காண்பித்தோம். ஏனென்றால் அவர்கள் உறுதியான நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். ஃபலம்மா ஜன்னா அலைஹி லைலு ரஆ கௌகபா கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். எனவே இரவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சூழ்ந்த போது அவர் ஒரு நட்சத்திரத்தை கண்டு இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். இந்த வசனத்தில் கால ஹாதா ரப்பி என்று வந்திருக்கிறது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து சொல்றாங்க, இதுதான் என்னுடைய இறைவன் என்று. இதற்கு ஒரு சில இமாம்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொன்னது அந்த சந்திரனை கடவுளாக ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்குமோ அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை பார்த்து சொன்னாங்க. ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். உடனடியாக அந்த நட்சத்திரம் மறைந்து போன பிறகு இந்த மறைந்து போன விஷயத்தெல்லாம் நான் நேசிக்க மாட்டேன், இது கடவுள் கிடையாது அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனலைஸ் பண்றாங்க. ஃபலம்மா ரஅல் கமர பாசிகன் கால ஹாதா ரப்பி. பிறகு ஒளிரும் சந்திரன் உதயமாகுவதை கண்டு இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. பிறகு ஃபலம்மா அஃபல கால ல இன்லம் யஹ்தினி ரப்பி.
பிறகு அந்த சந்திரனும் மறைந்து போன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, எனக்கு இறைவன் அதாவது ரப்பு நேர்வழி காட்டவில்லை என்றால் லஅகூனன்ன மினல் கௌமி ضالين, வழி தவறிய கூட்டத்தினரிடம் நானும் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாசிகதன் கால ஹாதா ரப்பி, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூரியன் உதயமாகுவதை கண்டார். ஹாதா அக்பர், அது ரொம்ப பெருசா இருந்ததுனால கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. பிறகு ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஉ மிம்மா துஷ்ரிகூன், பிறகு அவர்களுடைய சமுதாயத்திடம் இந்த இணை வைப்பு எல்லா காரியத்திடமிருந்தும் இன்னி பரி, நிச்சயமாக நான் விலகி கொண்டேன், இந்த எல்லா தவறான செயலில் இருந்தும் நான் விலகி கொண்டேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபா, எக்ஸலண்டான வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே ஒரு மனதுடன் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறுதியில சொல்றாங்க. ஒமா அனமினல் முஷ்ரிகீன், நிச்சயமாக நான் முஷ்ரிக்குகளில் ஒருவன் அல்ல, அதாவது இணை வைப்பவர்களில் ஒருவன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனங்கள்ல அல்லாஹு தாலா முதல்ல எதை மீன் பண்றான்னு சொன்னா, வானம் மற்றும் பூமி அதனுடைய ஆட்சி அமைப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் காண்பித்தோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். சொல்லிட்டு தான் அல்லாஹு தாலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நட்சத்திரத்தை, சந்திரனை, சூரியனை அதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். அதனுடைய ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே 5வது தொடர்ல சொல்லியிருந்தோம், அல்லாஹு தாலா இந்த உலகத்தை, வானம் பூமியை அஸ்பாபுகளை கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறான் என்று. அதனை நிசாமே தக்வீன் என்று அழைக்கலாம். நம்ம பூமியில இயங்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் ஷரியத்தை அடிப்படையா வச்சு இயங்கக்கூடிய ஆட்சி அதிகாரம். அதே போன்று வானம் பூமி அதனை அல்லாஹு தாலா எப்படி ஆட்சி செய்யறான்னு சொன்னா, அஸ்பாபுகளை கொண்டு அல்லாஹு தாலா ஆட்சி செய்யறான். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் என்ன நேரத்தில் உதயமாகுது, எந்த நேரத்தில் மறையுது, சந்திரன் என்ன நேரத்தில் உதயமாகுது, எந்த நேரத்தில் மறையுது, நட்சத்திரம் எந்த நேரத்தில் உதயமாகுது, எந்த நேரத்தில் மறையுது. இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டா எந்த நேரத்தில் பௌர்ணமி வருது, எந்த நேரத்தில் வரமாட்டேங்குது, அமாவாசையா இருக்குது, இது போன்று. இது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பூமிக்குன்னு அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டைம், பயாலஜிக்கல் டைம். இதனை அல்லாஹு தாலா அஸ்பாபுகளை கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறான். நம்ம உலகத்துக்கு அல்லாஹு தாலா இந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். மற்ற உலகங்கள், அதாவது 7 வானங்கள்னு சொல்றாங்கல்ல, அதுல என்ன மாதிரியான அல்லாஹு தாலா பயாலஜிக்கல் டைமை வழங்கி இருக்கிறான் என்பது அல்லாஹு தாலாவே அறிவான். ஸோ வாட் ஐ ஹவ் பீன் ஸ்போக்கன் சோ ஃபார், இவை அனைத்தையுமே அல்லாஹு தாலா அந்த மலக்கூத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். அந்த இடத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரம் 3ஐயுமே வணங்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஷ்தரி என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. அந்த நட்சத்திரம் தான் கடவுளாக இருக்குமோ என்று சொல்றாங்க. இப்ப அந்த நட்சத்திரம் மறைந்து போகுது. ஸோ இந்த நட்சத்திரம் ஒரு ஃபிக்ஸ்டான நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது உதயமாகுது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது மறையுது. இதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிந்தித்து பார்க்கிறாங்க. இந்த நட்சத்திரம் யாருக்கோ கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறது, அதனை யாரோ கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மறைந்து போகுவதெல்லாம் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்து சந்திரனை கவனித்து பார்க்கிறார்கள். சந்திரனை பொறுத்தவரையில் ஒரு நாள் ஃபஜ்ர் நேரத்தில் உதயமாகும், லொஹர் நேரத்தில் உதயமாகும், அசர் நேரத்தில் உதயமாகும், மஹரிப் நேரத்தில் உதயமாகும், இசா நேரத்தில் உதயமாகும், அதுக்கப்புறம் தஹஜ்ஜுத் நேரத்தில், ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தில் உதயமாகும். ஆனால் முதல் மாதத்தில் முதல் நாளில் எந்த நேரத்தில் உதயமாகுதோ அதே போன்றுதான் அடுத்த மாதத்தில் முதல் நாளில் அதே நேரத்தில் உதயமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ரமலான் மாதத்தில் முதல் நாளில் சூரியன் உதயமான பிறகு 48 நிமிடத்திற்கு பிறகு சந்திரன் உதயமானால், ஷவ்வால் மாதத்தில் முதல் நாளிலும் அதே நேரத்தில் தான் உதயமாகும். 2வது நாள் 3வது நாளும் அப்படிதான், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இந்த சந்திரனை பார்த்து இது கடவுளாக இருக்க முடியுமா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிந்திக்கிறாங்க. பிறகு இந்த சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உதயமாகுது, மறையுது. ஸோ இதனையுமே யாரோ இயக்கி கொண்டிருக்கிறார்கள், இது கடவுளாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிந்து கொள்கிறார்கள். இதனை புரியும்படி சொல்வதாக இருந்தால், உங்கள் ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனில் கரெக்டாக ஃபஜ்ர் நேரத்தில் அலாரம் அடிக்குது. கரெக்டாக ஃபஜ்ர் நேரத்தில் அலாரம் அடிக்குதுன்னு சொன்னால் அதனை யாரோ செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இது கிட்டத்தட்ட நியூட்டன்ஸ் 3rd law மாதிரி தான். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் அதற்கு ஃபர்ஸ்ட்ல, அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்தால் தான் அதற்கு ரியாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் பியில் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் நடக்குதுன்னு சொன்னால், ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வீல் சேரை எடுத்துக்கலாம். ஒரு வீல் சேர் அப்படி மூவ் ஆகி போகுதுன்னு சொன்னால் அதனை முதல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோர்ஸோ, இப்போ நானே கையை வச்சு தள்ளி இருக்கிறேன்னு அர்த்தம், அதாவது ஆப்ஜெக்ட் ஏ. ஸோ நோ ஆக்ஷன் இஸ் வித்தவுட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் அது ஃபோர்ஸ் மூலமாகவோ இல்லை பேலன்ஸ் மூலமாகவோ நடக்கக்கூடிய ஆக்ஷன் மூலமாக தான் நடக்கும்.
அதே போன்று சந்திரன் நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உதயமாகுது மறையுதுன்னு சொன்னா அதை யாரோ செட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பவர் மூலமாக தான் இந்த ரியாக்ஷன் நடக்கு அப்படிங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் புரிந்து கொள்றாங்க. அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சூரியன் தான் இதற்கு எல்லாத்துக்கும் காரணமா, அதுதான் ரப்பா அப்படின்னு பார்க்கிறாங்க. அந்த சூரியனுக்கும் ஒரு நேரத்துல உதயமாகுது, இன்னொரு நேரத்துல மறையுது. ஸோ இந்த மூணையுமே ஏதோ ஒரு மிகப்பெரிய பவர் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த மூணையுமே இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் தான் கடவுள் அல்லாஹு தாலா அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இவை அனைத்தையுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சின்ன வயசுலயே ஸ்பிரிச்சுவலா உணர்ந்து கொள்றாங்க. இதனை உணர்ந்து விட்டு சொல்றாங்க, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபா. இது சாதாரண வசனம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய வாழ்நாளில் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சில் சப்மிட் பண்ண ஒரு முக்கியமான கன்க்ளூஷன். நிச்சயமாக வானம் பூமி அதனை யார் ஆர்ஜினேட் பண்ணாங்களோ, அதாவது அதனுடைய ஆர்ஜின் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். அதாவது அதனை யார் ஆர்ஜினேட் பண்ணானோ அவன் பக்கமே என்னுடைய முகத்தை முழு மனதுடன் திருப்பி விட்டேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. ஒமா அன மினல் முஷ்ரிக்கின், நிச்சயமாக முஷ்ரிக்குகளில் ஒருவராக நான் இருக்க மாட்டேன். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி சிறு வயதிலேயே எப்படி ஒரு முதிர்ச்சியை அடைய முடிந்தது என்று சொன்னால், அவர்களிடம் தன்னுடைய இறைவன் யார், தன்னுடைய ரப்பு யார் என்கின்ற தேடல் இருந்தது. அந்த தேடலின் மூலமாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறு வயதிலேயே எப்படி ஒரு மெச்சூரிட்டியை அடைய முடிந்தது. இந்த பேசிக்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் அல்லாஹு தாலா அடுத்தடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வச்ச சோதனையில எல்லா சோதனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வெற்றி பெறுறாங்க. இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இருக்குதான்னு சொன்னா இல்லை என்று தான் சொல்லி ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர்கள் உலூஹியா என்று சொல்லக்கூடிய அந்த பேசிக்ல அவங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். நான் முதல்ல சொன்னேன், இப்போ உள்ள காலத்துல குழந்தைகள் எதனால சீக்கிரம் குரானை ஃபுல்லா ஓதி முடிக்கிறாங்கன்னு சொன்னா அதனை உலக லாபத்திற்காக செய்யக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா பார்க்குறாங்க, இல்லாட்டி பேரண்ட்ஸுடைய அந்த கம்பல்ஷன். எனவே உங்க குழந்தைகள் இந்த மார்க்கத்துல கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதலில் இறைவன் என்றால் யார், இறைவனுடைய வல்லமை என்ன என்று நீங்கள் புரிய வையுங்கள். அப்போதுதான் அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்ட அருள்மறை திருக்குரானுடைய வேல்யூ என்னன்னு அந்த குழந்தைகளுக்கு புரியும். அதற்கடுத்து அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்ல வந்திருக்கான்னு கவனிச்சு பார்ப்பாங்க, அதனை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்க. இந்த உலூஹியா இந்த ஜெனரேஷன்ல உள்ள பீப்புள்கிட்ட இல்லாமல் போனதால் தான் ஆரம்ப காலத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மதரசாவிற்கு சென்று குரான் ஓதி கொண்டிருந்த குழந்தைகள் வாலிப பருவத்தை அடைந்தவுடன் வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.